வருகிற உள்ளாட்சி தேர்தலுக்கும் சரி என்ன 6 தொகுதியும் வந்து வெற்றி பெற வைக்கிறது தான் என்ன வேலை. அதை விட்டால் எனக்கு வேலை கிடையாது. அதனால் வந்து அது ஒன்று. இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா, என்னோட பொறுத்தளவு கீழே இருக்க தொண்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் 54 வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீ கூட கிடையாது அவனுக்கு. எதையும் எதிர்பார்க்காம உழைச்சிட்டு இருக்க அந்த தொண்டன்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பார்க்குறப்பல துண்டு போடுறாங்க. எனக்கு மன வேதனையாக இருக்குது. ஏன்னா கீழே இருந்து நான் மேலே வந்தவன். தயவு செய்து ஒரு எலுமிச்சி பழம் கொடுங்க தயவு செய்து. இனிமேல் துண்டுங்கிற கலாச்சாரம் என்னை பொறுத்தளவுக்கு வேண்டாம். அதை வந்து ஒரு தொண்டனுக்கு ஒரு 100 ரூபா கூட என்ன செலவைக்கூடாங்கிறது நான் என்னோட வந்து பாலிசியாக எடுத்திருக்கேன். ஏன்னா பார்க்குறப்பெல்லாம் ராசியபுரத்துலாம் பார்த்து நான் வந்து நிறைய பேர் 5 துண்டு போட்டாங்க. திருப்பி பார்த்துட்டே இருக்கேன். அவங்க ஒரு 100 ரூபா கூட என்னால் வந்து செலவைக்கூடாது. அவங்க கீழேருந்து அடிபட்டு கஷ்டத்தை அடிபட்டு வந்தவன். அதனால் வந்து தயவு செய்து நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். 10 பேர் துண்டு போட்டேன், நான் மட்டும் துண்டு போடல. அதனால் அவன் மன வருத்தம் இருக்கும். அதனால் என்ன பாலிசி வந்து துண்டுக்கிறத அவாய்ட் பண்ணி தயவு செய்து வேண்டாம். எல்லாத்துக்கும் மாவட்ட செயலர் நான் தான். அதனால் ஒன்றிய செயலாளருக்கு மட்டும் மாவட்ட செயலர், கீழே இருக்கணும் மாவட்ட செயலர் இல்லைன்னு நினைக்காது. அல்லாத ஒரே எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்க ஒரே தான். தயவு செய்து அதை வந்து அதை அவாய்ட் பண்ணிக்க. அது மட்டும் இல்லை, என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வார்டு செயலாளர் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இருக்கப்பயே நான் வார்டு செயலாளர். என் தந்தையார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 வருஷம் நகர செயலாளர் இருந்தார். 2 முறை நகரமன்ற நின்று தோற்று போனார். இன்னொன்று சொன்ன சோதையான ஒரு உதாரணம் சொல்கிறேன். எண்பத்தாறில் இன்னைக்கு என்ன சோதனை. 86ல் எங்கள் அப்பாட்ட வந்து என்கிட்ட கேட்குறாரு. அப்போ நான் வந்து தொழில் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஸ்டடி பண்ணேன். எங்கள் அப்பாலாம் காசு கொடுத்துலாம் நான் வந்து சம்பாரிச்சுலாம் பண்ணல. நானாக சொந்தமாக போய் தொழில் செஞ்சு அதில் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் வந்து சொல்கிறேன். 86ல் வந்து சீட்டுக்கு எங்கள் அப்பா கேட்குன்னு வந்து கேட்குறாரு என்கிட்ட. அப்பா வந்து என் கூட டேரக்டாக எங்கள் அப்பாட்ட பேச மாட்டார். ஆளை விட்டு வந்து எலெக்ஷன் என்ன நிற்கணும்னு ஆசை அப்படிங்கிறார். வந்து என்கிட்ட கேட்டாங்க, எப்போ என்ன எப்படி அவர் வந்து எவ்வளோ 20-25 லட்ச ரூபா செலவாகும் வேண்டாம் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு ஆசை, கடைசி ஆசை நான் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார். அன்றைக்கி காலகட்டம் எப்படி தெரியுன்னா, ரெட்டலைன்னா ஓடினா எனக்கு பயந்துட்டு ஓடுற காலம். ரெட்டலை நின்னா கட்சியில் நிற்கிறதுக்கு ஓடினாங்க எல்லாம். நான் எங்கள் அப்பாட்ட நானே டேரெக்டாகவே கேட்டேன், அப்பா 25 லட்ச ரூபா செலவாகும், உங்களால் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டேன். அப்படிலாம் நான் கொள்ளடிக்க முடியாது அப்படின்னாரு. அப்படிலாம் எனக்கு திருடலாம் தெரியாது, அதனால் வேணானார். அப்புறம் எதுக்குப்பா நிற்கிறீங்கன்னு, எனக்கு ரெட்டலைக்கு நிற்கணும், தீர்ந்து போச்சு, ஜெயிக்கிறோம் தொகுறனா சொல்லி அப்படின்னு சொன்னவர் எங்கள் அப்பா 86ல். நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 வார்டு. 30 வார்டில் எல்லாம் கட்சிக்காரனை கேட்டால் நான் சுயேட்சையாக நிற்கிறேன், அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒருத்தர் 30 வார்டுலையும். அப்புறம் பிடிச்சி கிடிச்சு போட்டேன். அப்போ போட்டது பார்த்தீங்கன்னா அப்பி 11 வார்டில் ரெட்டலை இல்லை. அப்படியே போட்ட கட்சி வளர்த்துன இயக்கம் இது. அந்த காலத்திலே அவ்வளோ சோர்வுன்னு தாண்டி வந்த கட்சி இன்னைக்கு வந்து மோசமாக போகலை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட மாணவரணி செயலாளர் பிஆர் சுந்தரம் இருக்கிறப்ப மாவட்ட மாணவரணி செயலாளர் இருந்தேன், அந்த பொருள் வந்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 18 வருஷமாக நகர செயலாளராக 18 வருஷமாக இருக்கேன். இதுக்கு இப்போ இருந்த மாவட்ட செயலாளருக்கு முன்னாடி 4 மாவட்ட செயலாளர், பிஆர் சுந்தரம், அதுக்கு அப்புறம் நான் நகர செயலாளர். அப்போ எந்த கூட்டக்கணும் நான் தான் ஏற்பாடு பண்ணுவேன், எல்லாம் நடத்துவேன். அதுக்கப்புறம் அன்பழகன், துரராஜ், எஸ்விடி எல்லாத்துக்கும் ஆஃபீஸ் போடுறதுலேருந்து மீட்டிங் நடத்துல வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த கடைசியாக இருக்குது அந்த மாவட்டத்தில் வரலும், இன்றைக்கி வரலும் நான் தான் வந்து எத்தனை இழப்பு இருந்திருக்குன்னா சில பேர்த்துக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டம் வந்தால் எங்கள் அப்பா இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் ஒரு 6 மாதம் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதோ வித்துருவார். கட்சினால் 5 பைசா கூட எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு எம்ஜிஆர் நாமக்கலுக்கு வரார், உடம்பு சரியாக முடிஞ்சு அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் வரார். வந்ததுப்போ
அருணாச்சல என் மந்திரி அவர் கல்யாணத்துக்கு வரார். வந்தப்போ ஸ்டேஜில் உட்காந்துருக்கார். எங்கள் அப்பா ஸ்டேஜுக்கு ஆப்போசிட் கீழே இருந்து அந்த மாதிரி ஒன்றியத்தில் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எங்கள் உட்காந்துருக்காரு எங்கள் அப்பாவை. எம்ஜிஆரே கூப்பிட்டு மேலே ஸ்டேஜிலேருந்து கை காமிக்க வா வான்னு கூப்பிட்டு என்ன பரவசம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவங்க என்ன எங்கள் அப்பா என்ன தெரியுமா கேட்டார், யாரும்மா ஆமா கொஞ்சம் யாரும்மா கொஞ்சம் கொண்டு வருமா என்ன தெரியுமா கேட்டார், என்னை கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு ஃபோட்டோ போட்டு எனக்கு வேணும்னு கேட்டார். அன்னைக்கு ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வேணும் என்ன வேணும்னு கேட்டாலும் எம்ஜிஆர் கேட்டால் எனக்கு செஞ்சு கொடுத்துருப்பார். அந்த ஃபோட்டோ 500-1000 கோடி சொத்து வச்சுட்டு கூட அந்த ஃபோட்டோ கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்து இருக்குது. அது யாரும் அந்த வாய்ப்பு கிடைக்குதா, நான் நாமக்கல் மாவட்டத்திலேயே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு வரலாம் கட்சியில் திமுகவோடவோ எது கூடவோ எதுவும் சமரசம் செஞ்சு கொள்ளாமல் இன்னைக்கு வரலாம் கட்சியில் நடத்திட்டு வரோம். இதை குற்றச்சாட்டு இருந்தால் யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நடந்த கட்சி இவ்வளோ மாவட்டத்தில் இவ்வளோ மோசமான ஒரு தோல்விங்கிற ஒரு மனசங்கடம் தவிர்த்து இதெல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணுறதுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், என்ன நீங்களாம் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்லாம் கண்டிப்பாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உறுதியாக. யாரும் என்ன வேற்றுமையாக நினைக்க வேண்டாம், அது ஒன்று சொல்லிக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் எங்கள் அப்பா மாதிரி அதிக மீட்டிங்லாம் பேச மாட்டேன். எங்கள் அப்பா எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 44 வருஷம் கட்சியில் 2 அப்பா நான் இருக்கிறோம். இந்த மாதிரி மைக்கை வந்து பிடிச்சிக்கிட்டு வீரவசனம் பேசிட்டு கட்சிக்கு துரோகம்லாம் கிடையாது, செயல்பாட்டில் செய்வேன். கண்டிப்பாக அதிக பெரிய வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேங்கிற பேசுகிறவன் நான் கிடையாது. எனக்கு புதப்படம் வந்து மைக்கை பிடிக்கிறேன் வழி இல்லாமல் பிடிக்கிறது இந்த பேச்சு. அது மட்டும் இல்லை, அதே எடப்பாடியார் வந்து நேற்று மீட்டிங் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த நேற்று 11 மணிக்கு 11:30 இருக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு 11:30 மணிக்கு போனேன். ஆஃபீஸ் போகிற ஃபோன் வந்துச்சு, தலைமையிலேருந்து ஃபோன் வந்துச்சு, உடனே சென்னைக்கு புறப்பட்டு வாங்க அப்படின்னாரு. அது சொல்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. உடனே ஒன்றிய நகர செயலாளர்லாம் கையெழுத்து வாங்கிட்டு நோட்டோடு வரணும் அப்படின்னாங்க. ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு நான் அன்றைக்கி மீட்டிங் போட்டிருக்கேன், இந்த மாதிரி தகவல் சொன்னேன். அது என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ தெரியாது, முடிச்சு கொண்டாடணும். நைட் என்ன இருந்தாலும் பிடிச்சி கொண்டாடினாங்க. 11 மணி 11:30 அதுக்கப்புறம் வந்து எல்லா ஒன்றிய நகர செயலெலாம் கான்டாக்ட் பண்ணி அந்த ஒன்றிய நகர செயலாளருக்கு இந்த இடத்துல பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா எல்லாம் வந்து சொல்ல இடத்துல நின்று கையெழுத்து போட்டு 10 மணிக்கெலாம் புறப்பட்டேன். நாமக்கல் 10 மணிக்கு 11 விட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னமும் கட்சி மேலே பற்று இருக்கிறனால தான் அந்த அங்கே வந்து சொல்கிற இடத்த வந்து மலையிலேருந்து முக்கியமான கல்யாணத்தில் இருக்காங்க. கல்யாணத்தில் இருந்தாலும் நான் வந்துடுறேன், கீரை வந்துடுறேன், காரவழியில் வந்துடுறேன், எங்கள் டைமில் ஒரே நோட்டை எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது, பிரித்து கொடுக்க முடியாது. அதனால் ஒரே நோட்டு தான் 60 கிலோமீட்டர் 70 இந்த மூளைக்கு இந்த மூளைக்கும் எல்லாம் ஒன்றிய செயலாளர் நகர செயலாம் வந்து சொன்ன இடத்துல வந்து ஆஃபீஸில் வந்து ஓட்டு போட்டாங்க. அதனால் என் சார்பில் மரமான நன்றி எங்கள் நேரத்தில் இருக்கிற முன்னாடி இருக்க ஒன்றிய செயலாளர்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த நோட்டில் எடுத்து மேலே போனோம். அங்கே போய் அங்கே மீட்டிங் நடந்தான். நேற்று நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வந்துட்டாங்க. டிவியில் போடுறோம் 30 பேர் வந்தாங்க, 20 பேர் வந்தாங்க. தயவுசெய்து டிவி நியூஸை நம்பாதீங்க. நம்மளுக்கு அது சொல்கிற அளவுக்கு டிவி இல்லை, அதுவும் போயிடுச்சு. அது ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு அண்ணன், அதை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அது சீக்கிரம் விரைவில் ரெடி ஆகும். அது மட்டும் இல்லை, எடப்பாடி அண்ணன் சொன்னது என்னென்னா, அவர் இன்னொரு சொல்லியிருந்தோம், அவர் வயது என்ன, இன்னைக்கு வரல சின்ன பையனாட்டம் 234 தொகுதியும் ஓட்டு கேட்டு இத்தனை பேர்த்துக்கு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த தலைவரும் செய்ய முடியாத சாதனையை வந்து செஞ்சுருக்கா. அதனால் என் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷருக்கு நினைக்க சாதாரணமாக நினைக்கிறீங்க, ஒரு மனுஷன் வந்து 9 வருஷமாக கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியில் உட்கார்ந்தப்போ பிரச்சனை தான், ஆட்சி இல்லாத 5 வருஷமும் பிரச்சனை தான். ஆட்சியில் இருக்கிற பார்டரில் எம்எல்ஏ வச்சுருந்தோம். அடி புயல், கடுமையான புயல், கடுமையான வறட்சி, கொரோனா, இத்தனை மனுஷனை பேஸ் பண்ண மனுஷன் நமக்கு இந்தியாவில் யாருமே கிடையாது. பெருமைக்கு சொல்ல, உண்மையாலுமே அது பார்டரில் மந்திரி வச்சு நேற்று ஒரு வார்த்தையை சொன்னார், அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முன்னாடி அத்தனை மந்திரி, சீனியர் மந்திரி செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, எல்லா மந்திரியும் மாவட்டத்தில் இருக்க அத்தனை மந்திரி முன்னாடி உட்காந்துருக்காங்க. அத்தனை மந்திரி வச்சு சொன்ன ஒரே பதில், உங்கள்கிட்ட யாரோ 5 பைசா உங்கள்கிட்ட பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கணும் இப்படி தான் கேட்டார். பணம் வந்து கட்சி பணம் கூட கேட்டிருக்கலாம்,
உங்கள்கிட்ட வாங்காமல் இந்த எலெக்ஷனுக்கு முழுசாக நான் தான் வந்து என்னால் முடிஞ்சது செலவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி ஓப்பனாக சொன்னார். ஏன்னா அவர் எவ்வளோ ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லக்கூடாது, இதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடியார்னு வந்து சொல்லி தான் நம்ம ஓட்டு கேட்டிருக்கோம். யார் ஓட்டா? எனக்கு போட்டாங்களா? ரெட்டலை எடப்பாடியார், அதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், 100% நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து எப்பயுமே அதிமுக கோட்டை அதுங்கிறது இனிமேல் வரக்கூடிய கோட்டைங்கிறது நிரூபித்து காமிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஒன்றியம் நகர வாரியாக நான் வருவேன். வந்து தயவுசெய்து சொல்கிறேன், வேற்றுமை பார்க்க மாட்டேன். நீ அப்படி இப்படி நினைக்க வேண்டாம். தயவுசெய்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க 100% நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு ஒன்றியமும் வரேன். எனக்கு ஒரு வேலை இல்லை, கண்டிப்பாக 24 இதான் எனக்கு வேலை. ஒவ்வொரு ஒன்றியமாக வரேன். மரியாதைக்குரிய சகோதரர் முதல்ல ஒரு கோரிக்கை வச்சார், திருச்செங்கோடு வரேன்ட்டு. இப்போ அது வந்து 4 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை திருச்செங்கோடு முதல் இதாக திருச்செங்கோட்டுக்கு நகரத்துக்கு வரேன். நகரத்தை சரி பண்ணுறேன். முதல்ல திருச்செங்கோட்டுக்கு நான் வரேன். டைம் மட்டும் சொல்லிடுறேன். திருச்செங்கோட்டு கூட்டம் அங்கே இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு ஒன்றியமாக வரேன். உங்களோட பிரச்சனையும் சொல்லுங்கள். உங்கள் பொறுப்பு லிஸ்ட்டு, பொறுப்பு போகிறது முக்கியமான விஷயம். அது உங்களுக்குள்ளே கலந்து எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எனக்கு கோஷ்டி கீசில் எனக்கு வேண்டாம், இல்லை எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அதனால் உங்களுக்குள்ளே முடித்து ஒத்துமையை கொடுத்து லிஸ்ட் எனக்கு கொடுங்க, அது போதும். எனக்கு கொண்டாடாதீங்க. ஏன்னா அடிப்படையில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, கீழே அடிமட்ட தொண்டை அவன் கஷ்டப்படாமல் இருந்தால் எங்களுக்கு வேலையும் இல்லை, எனக்கும் வேலையும் இல்லை, உங்களுக்கும் வேலை கிடையாது. அது தயவுசெய்து காசு பணமாக கேட்குறான், பொறுப்பு தானே கேட்குறான், அது செஞ்சு கொடுக்குறேன். அந்த பொறுப்பு அண்ணன்கிட்ட பேசிட்டு வந்தேன், அது போட்டு கொடுக்குறது என் பொறுப்பு. தயவுசெய்து எல்லாத்துக்கும் பொறுப்பு போட்டு தரப்படும் என் அன்போட கேட்டுக்கொண்டு இது நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது உண்மையான தோல்வி கிடையாது, போலியான தோல்வி தான். நேற்று அண்ணன் சொன்ன கருத்து நான் சொல்லிடுறேன். 1,25,000 கோடி இப்போ கடன் வாங்க போகிறாங்க, ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ எது 1,25,000 கோடி பணம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் போடுறதுக்கு, செஞ்ச வேலைக்கு பில்லு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் இல்லை. அதனால் 1,25,000 பணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடுமையான இது அவங்க வாக்குறுதி கொடுத்து ஒன்று கூட நிறைவேற்ற முடியாது. அண்ணன் சொன்ன ஒன்று கூட நிறைவேற்ற முடியாதது. அது மட்டும் இல்லை, மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் என்ற என்ன அண்ணன் அந்த பொதுக்குழு இதான் சொன்னார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டுக்குள்ளே ஒரு 7 தொகுதி போயிடுச்சு. 1000 ஓட்டில் 7 தொகுதி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 5,000 ஓட்டுக்குள்ளே 30 தொகுதி போச்சு. இது தோல்வியே கிடையாது. தயவுசெய்து இது தோல்வின்னு நினச்சிக்க வேண்டாம் தயவுசெய்து. ஆனால் கட்சி வந்து அப்படியே இருக்குது. எத்தனை துரோகிகள் போயிட்டாங்க. ஓபிஎஸ் கொஞ்சமாக பிரச்சனை, அடியே அது பிரச்சனை, அது சின்னமாக பிரச்சனை, ஏகப்பட்ட மாற்றி 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 அவர் அசர்லையே அசரைக்கூடியவர் எடப்பாடியாக கிடையாது. யாரும் அசைக்காத பார்க்க முடியாது, அசைக்க கண்டிப்பாக யாராலும் முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன் இதான் பார், நீ பார்க்க தான் போகிறீங்க என்ன. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் தான் இயங்கும். இரட்டலையும் அதிமுகவும் ரெண்டும் ஒன்றாக தான் இருக்கும். தயவுசெய்து அதில் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் வந்து போக பார்த்துக்குவீங்க. அதனால் நீங்கள் எல்லாமே தயவுசெய்து ஒன்றிய செயலாளர்லாம் தயவுசெய்து எல்லாம் எனக்கு வந்து அங்கே வந்து ஒன்றிய செயலாளர் பிரச்சனை இருந்தால் தான் நாங்கள் வரணும். பிரச்சனைனா எதுக்கு அந்த ஒன்றியத்துக்குள்ளே வரேன், தேவையில்லை. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க தயவுசெய்து சொல்கிறேன், உண்மையால் சொல்கிறேன். ஒரு ஆதங்கம் தோல்வியடைந்த வேட்பாளர் பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரசேகரன் சரி, நாமக்கல் சட்டமன்ற ஒரு வேட்பாளர் மரியாதைக்குரிய பிஎஸ் மோகனும் சரி, திருச்செங்கோடு சேகரம் சரி, பாவம் எல்லாம் கட்சி வேற உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு சுனாமியார் ஒன்று வந்து யார் மக்கள் வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது மக்கள் உணர்வாங்க. வெளியில் வந்து அதிகபட்சம் 1 வருஷம், அதிகபட்சம் 1 வருஷம், குறைஞ்சபட்சம் 6 மாதம், அதிகபட்சம் உள்ளாட்சி எலெக்ஷனோட என்ன, அதிகபட்சம் எம்பி எலெக்ஷன். அதுதான், அதுக்கு மேலே கஷ்டம் முடியாது. ஒரு சட்டம் என்ன கேளுங்க, ஒரு மந்திரி சபை அமைக்கிறதுக்கு இவ்வளோ வந்து உள்ள ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க முடியாது. எடப்பாடி மாதிரி 4 வருஷம் என்ன கொஞ்சம் சோதனை கொஞ்சம் அத்தனையும் சமாளித்தார். அது மாதிரி அதை பற்றி நீ தொண்டெல்லாம் அடிப்பட்ட தொண்டெல்லாம் தயவு செய்து எந்த முடிவும் தப்பான கீழே அரசு கூப்பிட்டு பேசி இருக்கிறவங்க அங்கே பொறுப்பு கொடுக்க முடியாது, இருக்கிறவங்க வேலையில்லை. புதுசாக போய் என்ன பண்ண போகிறோம், போனவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். தயவுசெய்து வந்து
அது ஒரு தப்பான ஒரு மாற்ற மாயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நீ தெளிவாக இருங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீ ஒர்க் பண்ணுறீங்களோ, இதுக்கு முன்னாடி எனக்கு முழுசாக எனக்கு தெரியாது. நான் வந்து ஃபீல்டு பார்ப்பேன், விசாரிப்பேன், எல்லாம் பார்ப்பேன். யார் யார் அந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்படும். அதே மாதிரி உள்ளாட்சியிலும் கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு உள்ளாட்சியில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்றிச்சியாளர் கண்டிப்பாக எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அந்த அளவுக்கு லிஸ்ட் எனக்கு கொடுப்பாங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அப்படி இல்லைன்னா கூட உட்கார வச்சு பேசி சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணக்கூடியது என்ன பொறுப்பு. அதனால் நீங்கள் தயவுசெய்து அதை பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொண்டு, நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற உள்ளாட்சியிலும் சரி வருகின்ற தேர்தலிலும் சரி தமிழ்நாட்டிலேயே கோஷ்டி புஸ்தல் இல்லாமலும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் நம்பர் 1ன்னு சொன்னாங்க. செய்யல. இந்த பாஸ்கர் கண்டிப்பாக செய்வேன் என்ற உறுதியை கூறி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. சில பேர் நல்லா ஒர்க் பண்ணுவான், நல்லா கஷ்டப்படுவான், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் முருகன் பிள்ளையார் மாதிரி முருகன் சுற்றி வந்து வாங்கினார், பிள்ளையார் என்ன பண்ணார்? அந்த கதை தான். அது மேலே சில பேர் போடுறாங்க. அது மாதிரிலாம் இது மாதிரி நடக்காது. என்ன ஆகணும் கேட்டு தெரிஞ்சுங்க. எனக்கு உண்மையாலும் என்ன ஃபீல்டு இருக்குது உள்ளே உட்கார வச்சு அனைத்து உட்கார வச்சு எல்லாத்தையும் 1 to 1 பேசி பொறுப்பு போகிறதுலும் சரி எல்லாம் சரி. குறுக்கு வழியில் வந்து பொறுப்பு வாங்கிடுவான். அப்படி இப்படி அந்த பயத்தெலாம் பயப்படாதீங்க. கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக உறுதியாக. உதாரணத்துக்கு நான் அப்படி சம்பாதிச்சேன் இப்படி சம்பாதிச்சேன்னு யாராவது சொல்லுங்க. நான் ஏதோ தப்பான வழியில் ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஃபர்னு காசு வாங்கியிருக்கேன், இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து தப்பான வழியில் வந்து பாஸ்கர் சம்பாதிச்சிருக்கான், அவங்க அப்பா தந்தையார் பண்ணான்னு சொல்லி யாரும் விரல் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இன்று வரை கழகத்திற்கு தூய்மையாகவும். சில பேர் நம்ம சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு 5 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டு வந்து சரி பண்ணிட்டாரு வேட்பாளர் அப்படின்னு. வேட்பாளர் இருக்கார், வருவார், அடுத்த கூட்டத்துக்கு வருவார். ஏன்னா அவர்கிட்ட தகவல் சொல்லிட்டேன். அவர் வெளியூர் போயிருக்கார், பம்பாயில் இருக்கார். அவர்கிட்ட பேசிட்டேன். என்றைக்கு வந்து நாமக்கல்ல வந்து அண்ணன் டிஎல்எஸ்னை வச்சு தலைமையில் கூப்பிட்டு அண்ணன் டிஎல்எஸ்னை போய் பார்க்க சொன்னாங்க. போய் பார்த்தோம். அவர் எல்லாத்தையும் உட்கார வச்சு வேட்பாளர் உட்கார வச்சு அண்ணன் தான் பேசினார். பேசி ஒன்றிச்சு எல்லாம் சமாதானப்படுத்தி ஒர்க்கை பாருனார். அண்ணன் சொன்னதுலேருந்து தலைமையிலேருந்து சொன்னோன்னே வேட்பாளரே கேளுங்க, என் சைடு வந்து சின்ன தவறு கூட துறவு கூட நான் கட்சிக்கு போன கிடையாது. நாளைக்கு வேட்பாளர் வச்சு கேளுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் இருக்கனால தான் உங்கள்கிட்ட தைரியமாக என்ன பேசுகிறேன். நான் நீங்கள் நம்பி இருக்காருன்னு அதனால தான். அது கண்டிப்பாக அங்கே பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தயவுசெய்து எங்கிட்ட வந்து கீழே கொண்ட பார்த்துக்க. எனக்கு கம்ப்ளைண்ட் எனக்கு வராத அளவுக்கு நீங்களே சரி பண்ணிக்கோங்க நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து அதை சரி பண்ணுங்க. தயவுசெய்து இன்னும் மாற்றலாம் கூட தயவுசெய்து மாற்றிங்க. தயவுசெய்து தப்பாக நினைச்சிக்க வேணாம். என்ன மாற்றி கொடுங்க. கண்டிப்பாக உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக என்றென்றும் கூப்பிட்டு நேரத்துக்கு வருவேன் என அன்போடு தெரிவித்து கொண்டு இந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்து ஒத்துழைப்பு கொடுத்து வருகை புரிந்த அத்தனை ஒன்றிய நகர சேவகம் முதல்ல அவங்களுக்கு தான் சொல்லணும். அதில் கீழே இருக்க கிளைச்சியால் அத்தனை பேருக்கும் என் பொற்பாத படிந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு நான் என் செல் நம்பர் கொடுத்துட்றேன், கூப்பிடுங்க. என் ஃபோன் கிடைக்கலாம் கூட ஒன்று உதவியாளர் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் 2 பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், தயவுசெய்து செஞ்சு கொடுக்குறேன் அன்போடு தெரிவித்து கொண்டு. ஏன்னா அதிகம் நான் வந்து தான் சொல்லிட்டு நான் மீட்டிங் இப்போ தான் இனிமேல் தான் வந்து மைக்கை பிடிச்சிருக்கேன். மைக்கு மட்டும் இல்லை, என் செயல்பாடு செய்வேன். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். மைக்கில் பிடிச்சி கேட்க ஒரு 2-3 மாதத்தில் பாருங்கள், எல்லாத்தோட அதிகமாக நான் பேசுவேன். அருமையாக பேசுவேன், பயப்பட வேணாம். ஏன்னா அன்போடு கேட்டு தயவுசெய்து நான் யாரும் தனிப்பட்ட வந்து கூட்டம் குற்றச்சாட்டை யாரும் சொல்லவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். நானும் கொஞ்சம் வேகமான ஆள் தான். மைக்கு பிடிச்சா வேறு மாதிரி போனால தான் வந்து அடக்கி பேசிகிட்டு இருக்கேன். தயவுசெய்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கம்மா. எடப்பாடியார் உறுதியாக 100% 6 மாதத்தில் 1 வருஷத்தில் கண்டிப்பாக அதான் தவறில் சொல்ல சொன்னார். நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். சங்கி சாந்தி வந்து எந்தான கூட்டம் தயவுசெய்து வந்து தொடங்க வேண்டாம். 100% நாம் எப்படி இருக்குன்னா 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். அவன் நிலைமை நினச்சி பாருங்க. அடுத்து ஆட்சி பிடிக்கிறேன்னு என்னென்ன பண்ண பணத்தை இறைச்சாங்க, இத்தனை இறைச்சாங்க. இதே மாரி தான் இத்தனை ஓட்டு வாங்கியிருக்கோம். 1,34,00,000 ஓட்டு, இத்தனாயிரம் கோடி பணத்தை மீறி தான் வாங்கியிருக்கோம். நம்ம
இத்தனை எதிர்ப்பு அத்தனை இருந்தும் நடுவில் யதார்த்தமாக நடக்காத ஒரு இது நடந்துச்சு. தயவுசெய்து வந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும், மீண்டும் 6 தொகுதியும் சட்டமன்ற தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட வாய்ப்பாளர் வெற்றி பெற அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.